உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் பொன்விழாவை யூபிலி நாளை நம்ம கடந்து இன்றைக்கி 51ஆம் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, நம்ம பைபிளில் 4 புத்தகங்களை முடிக்க போகிறோம். இன்றைக்கி தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், யோபு. இன்னியோட இந்த 4 புத்தகங்களும் முடிக்க போகுது. இதில் யோபை நம்ம தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாக்க மொத்தம் 3 புத்தகங்கள் இருக்குது பாருங்கள். விடுதலை பயணம், தொடக்க நூல், அதுக்கப்புறம் லேவியர். இந்த 3 தான் தோராவினுடைய 5 புத்தகங்களில் 3 நம்ம முடிச்சிட்டோம். அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் திருச்சட்டம், மோசேவின் சட்டம் அப்படின்வாங்க தெரியுமா. மோசேவின் சட்டம் அப்படின்னாக்க இந்த 5 புத்தகங்கள் தான் சொல்லுவாங்க. இதை எபிரேய மொழியில் தோரா அப்படின்வாங்க. அப்படின்னா 5 புக்ஸு. இதை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்தப்ப அதை செப்டஜென்ட் அப்படின்வாங்க. இந்த எபிரேய புத்தகங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது இந்த தோராவுக்கு அங்கே பேர் பென்டாட்டுக் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். பென்டாட்டுக்னா 5 புக்ஸு. ஸோ இந்த 5 தான் மோசேவினுடைய சட்டங்கள், லா ஆஃப் மோசஸ் அப்படின்வாங்க. ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அங்கே அந்த திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களையோன்னு சொல்கிறார் பாருங்கள். அந்த திருச்சட்டம்ன்றதை ஆண்டவர் இந்த 5 புத்தகங்களை சொல்கிறார். அந்த 5ல் நம்ம 3 முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி நம்ம முடிச்சிட்டோம். அப்போ பாருங்களேன் அன்பாதர்களே, நமக்கே தெரியாமல் அடித்தளம் இட்டாச்சு. ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டு இருப்பார். இந்த 3 புத்தகங்களுடைய இந்த இறைய வார்த்தைகள் உள்ளே நமக்குள்ளே போயிட்டுருக்கும். கூடவே யோபு, திருப்பாடல்களும் போயிட்டுருக்குது. அன்பார்ந்தவர்களே, நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, யாரு கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, செலவழிக்கிறோமோ, அவர்களைப் போலவே நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருப்போம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வடிவேல் ஜோக்கை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாமல் அந்த வடிவேல் ஆக்சென்ட் வந்துடும். அதை எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக கல்யாணமான ஒரு திருமண தம்பதியர்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கே தெரியாமல் கணவன்கிட்டருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பேச்சு வாக்க எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாமல் இவங்க கற்றுக்குவாங்க. இவங்க பேசுகிறது அது தெரியும். அதேமாதிரி மனைவிக்கிட்டேருந்து கணவன், இப்படி நமக்கே தெரியாமல் புதுசாக ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குவோம். நம்ம யாரு கூட நிறைய நேரம் செலவழிக்கிறோமோ, எதை அதிக நேரம் பார்க்குறோமோ, எதை அதிக நேரம் கேட்குறோமோ, நமக்கே தெரியாமல் அதுவாக நம்ம மாறும். இது உளவியல் ரீதியாக. அப்போ நம்ம பைபிளோட இப்படி தினமும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமல் இது வரைக்கும் நம்ம கூட சொன்னவங்க, உலகம் சொன்னது, சாத்தா சொன்னது, நம்மளுடைய அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது, சினிமா நமக்கு சொல்லிக் கொடுத்தது, பிற இனத்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, மற்ற மத சகோதரர்கள் சொன்னது, இதை வச்சு நம்ம உலகத்தையும் வாழ்க்கையையும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், கடவுள் எப்படி இதை பார்ப்பார், கடவுள் இதை ஏன் அனுமதிக்கிறார், என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதை இப்போ நம்ம பைபிளினுடைய கண்கள்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம 7 முக்கியமான மூதாதையர்களை பார்த்துருக்குறோம். ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, மோசே. 7 முக்கியமான மூதாதையர்களை பார்த்துருக்கோம். அவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றதை இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தத்தை விரும்புகிறாரு, அவர் எவ்வளோ நம்ம அன்பு செய்கிறாரு, ஏன் நம்மளுடைய இந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய ஞானங்கள் கிடைச்சிருக்கு. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஒரு மாதம் நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு மாதம் பயணித்தோன்னா மீதி தோராவில் இருக்கிற, பென்டாட்டுக்கில் இருக்கிற மீதி 2 புத்தகங்கள், இணைச்சட்டம், எண்ணிக்கை, இது 2மே நம்ம இந்த மாதம் முடித்து ஃபுல்லாக நிறைவு செஞ்சுருவோம். தோரா ஃபுல்லாக, மோசேவின் சட்டம் ஃபுல்லாக நம்ம மனசில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிற பாருங்க, உங்கள் இதயங்களில் என் சட்டத்தை எழுதுவேன்னு. முதல்ல அதை நம்ம இதயத்தில் ஒரு தடவை படித்து உள்ளே வரவிடணும். அப்புறம் ஆவியானவர் அதை நமக்கு நினைவூட்டி அதை கடைப்பிடிக்க வைப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம கடைசி 2 அதிகாரங்கள் விடுதலை பயணத்தில் வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரமும் 40ஆம் அதிகாரமும். ஏற்கனவே திருவுரை விடமும் அதுக்குள்ளே வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்போ மீதி என்ன இருக்குது, குருத்துவத்துக்கு தேவையான குருத்துவ அங்கிகள், ஆடைகள். அதை இன்றைக்கி செய்கிறது நம்ம 39ஆவது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரத்தில் கூடாரத்தை எழுப்பி அதை அர்ப்பணிக்க போகிறாங்க. அர்ப்பணிச்சதுக்கப்புறம் ஆண்டவருடைய மகிமை உள்ளே இறங்குறது. இதெல்லாம் வாசிக்கும் போது எவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பயபக்தியாக பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு அஞ்சு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்றதை ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி வாசிக்க நம்ம முயற்சிப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம எவ்வளோ பயபக்தியாக பூசை பொருட்களை எடுத்து வைக்கிறோம். அந்த பயபக்தி அப்படியே இப்பயும் இருக்குது பாருங்கள். ஆனால் பிரிந்து போன சகோதரர்கள் பாவம், அவங்களுக்கு ஒரு ஜப கூட்டம், ஜப ஆலயம் மட்டும்தான்.
இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 5:18, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த மோசேவின் சட்டம் நம்ம இவ்வளோ நேரம் வாசித்தது, இனி வாசிக்க போகிற இறைவாக்கினர்கள் எல்லாமே ஆண்டவர் நிறைவு செய்ய வந்திருக்காரு. அதை அழிக்க வரல, அதை எடுத்து மாற்றி புதிய உடன்படிக்கைக்கு மாற்ற போகிறார். ஸோ அதை நம்ம வாசிக்க அதனால தான் நம்ம கத்தோலிக்க திருவையில் இந்த யூத கலாச்சாரம் இதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுருக்குறோம். அந்த பாரம்பரியம் எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் புதிய இஸ்ரேலுக்காக தயார்படுத்தினார். அதை அப்படியே நம்ம வச்சுருக்குறோம். சரி, 27ஆம் அதிகாரம் லேவியரில் ஆண்டவருக்குரிய நேர்ச்சி காணிக்கைகளை எப்படி செலுத்தணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி லேவியர் 27 வாசித்து லேவியரை முடிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம திருப்பாடல், ஆசாப்பினுடைய கடைசி திருப்பாடல் 83ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அதில் ஆண்டவர் இஸ்ரேலுடைய எதிரிகளுக்கு முன்னால் அவங்களுக்கு வெற்றி தர சொல்லி ஆண்டவருக்கு கெஞ்சக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமையும். சரி, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் வெறும் 2 மட்டும்தான். 2 கேள்வியில் முதல் கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த திருவுரை விடத்தெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு சில வசனங்கள் வரும், அதுக்கும் தொடக்க நூலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது என்னன்னு கவனித்து கொண்டே பாருங்கள். அடுத்தது, இன்றைக்கி உடன்படிக்கை பேழை உள்ளே வச்சதுக்கப்புறம் 40ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தையும் நான் சொல்லிட்டேன். விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 35வது வசனத்துக்கும் மாதாவுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு இருக்குது. கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அது என்னன்னு சொல்லி கணிக்கிறதுக்கு. சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 39. நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூய தல திருப்பணிக்காக செய்யப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன. பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போதை அவர் செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார். ஏப்போதுக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார். ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும், அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது. பன்னிற மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பொதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏப்போதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர். மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்பு பட்டை 1 சாண் நீளம் 1 சாண் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தனர்.
முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். இரண்டாம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். மூன்றாம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். நான்காம் வரிசையில் படிக பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2, பொன் வளையங்கள் 2 செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னல் அழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோர்த்துவிட்டனர். பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போதின் பின்னல் அழகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. அவர் ஏப்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது. பசும்பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர். ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல், பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாட்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும், முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்கு திரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்கு தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன்பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்கு திரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம்,
முற்றத்தின் தொங்கு திரைகள், அதன் தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்கு திரை பூண்கள், முளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணை கலன்கள், தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். விடுதலை பயணம். அதிகாரம் 40. ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிடத்தை நீ எழுப்புவாய். அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திருத்தூயக திரையால் மறைத்துவிடு. பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து. மேலும் விளக்கு தண்டினை கொண்டு வந்து உன் அகல்களை அகற்று. உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன் தூப பீடத்தை வை. திரு உறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வை. சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்திற்கும் அதிலுள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய். அதனை அதன் அனைத்து துணை கலன்களோடு அர்ப்பணிப்பாய். இவ்வாறு அது புனிதம் பெறும். எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணை கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய். இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும். தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய். சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள் பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து. அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்துவிப்பாய். அவர்களின் தந்தைக்கு அருள் பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள் பொழிவு செய். அவர்களின் அருள் பொழிவு தலைமுறை தோறும் நிலை நிற்கும் குருத்துவமாக விளங்கும். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி அன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது. திருத்தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வடபுறம் திருத்தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயக திரைக்கும் முன்னே பொன் பீடத்தை வைத்தார்.
அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே. சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போதும் பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வர். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடம், பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்துக் கொண்டார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். லேவியராகமம் அதிகாரம் 27. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர். 20 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி 600 கிராம் வெள்ளி, பெண்ணாயிருந்தால் 350 கிராம். 5 வயது முதல் 20 வயது வரையுள்ள ஆண் பிள்ளைக்கு 230 கிராம், பெண் பிள்ளைக்கு 115 கிராம். 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 60 கிராம் வெள்ளி, பெண் பிள்ளைக்கு 35 கிராம் வெள்ளி. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவரை 170 கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை 115 கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும். தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழையெனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க, பொருத்தனை செய்தவரின் நிதி நிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும். அது மாற்ற தகுந்தது அன்று. நல்லதுக்கு பதில் கெட்டதையும் கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவை ஆகும். அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும். அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும். அதன் உடைமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். அது மீண்டும் அவருடையது ஆகும். ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை தேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும். 1 கலம் பார்லி விதைப்பாடுள்ள வயல் 600 கிராம் வெள்ளியாகும். யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும்.
யூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும். வயலை நேர்ச்சையாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 பங்கை கூட்டிக் கொடுக்க அது அவருடையது ஆகும். வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது. அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும். அது குருவின் உடைமையாகும். ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும். அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும். எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பிக் கொடுக்கப்படும். மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 11.5 கிராம். தலையீற்று ஆண்டவருடையது, அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம். ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே. தீட்டான கால்நடையின் முதற்பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் 1/5 பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும். மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம். ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டுக்கொள்ளவோ வேண்டாம். நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன. சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது, அவர் கொல்லப்பட வேண்டும். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே. அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு 1/5 பங்கை கூட செலுத்த வேண்டும். மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் 10 ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அவை 2 ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டாம், அவை மீட்கப்படலாகா. இஸ்ரவேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே. திருப்பாடல் 83. கடவுளே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். இறைவனே, அமைதியாயிராதேயும். ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள், உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள். உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள். உம் பாதுகாப்பில் உள்ளோர்க்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம். இஸ்ரவேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள். உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மயேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள். அவர்களோடு அசீரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வலக்கையாயிருந்தனர். மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சீசராவுக்கும் யாபியனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும். அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள். ஓரேபுக்கும் செயேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும். செபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும். ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். என் கடவுளே, சூறாவளியில் புழுதியென
காற்றில் பதரென அவர்களை ஆக்கியருளும். நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கனல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும். உமது புயலால் அவர்களை துரத்திவிடும். உமது சூறாவளியால் அவர்களை திகிலடையச் செய்யும். ஆண்டவரே, மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும். அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக, நாணமுற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை, உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தோராவினுடைய 3 புத்தகங்கள், 5 இருக்கக்கூடிய 3 புத்தகங்களை வெற்றிகரமாக வாசித்து முடிச்சிட்டோம் அப்பா. உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது ஆண்டவரே. இப்போ தான் நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை எதுக்கு இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கீங்கன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம் அப்பா. இத்தனை நாள் உலகத்துன்னு சொல்கிறத பற்றி நாங்கள் கேட்டுட்ருந்தோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசு என்னன்றதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க. எங்களுடைய இதயங்குள்ளே அது போயிருக்கு. ஆவியானவரே, எங்களுக்கு அதை எங்களுடைய இதயத்தில் அந்த கற்பலகைகளில் பதிச்சது போல் எங்களுடைய இதயத்தில் பதிச்சு உங்கள் விருப்பப்படி எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு உங்களை மகிமைப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுடைய பிள்ளைங்களாக நாங்களும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வரதை தாங்கப்பா. ஆமாம், ஆண்டவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் எங்களை எப்பயுமே சூழ்ந்து வழி நடத்த நீங்கள் எங்களோட கூட இருங்கம்மா. உங்கள் பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, இந்த திருவுறைவிடத்தை எழுப்பி கட்டி எழுப்பினதற்கும் தொடக்க நூலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கணிக்க சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னாக்கா, இறையல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருவுறைவிடத்தை கட்டி எழுப்பி முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வசனங்களும் ஆண்டவர் உலகத்தை படைச்சி முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்களும் ஒன்றாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், திருவுறைவிடத்தை மாதத்தின் முதல் நாள், முதல் மாதம், அந்த முதல் நாளில் திருவுறைவிடத்தை கட்டி எழுப்பணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே உலகத்தை ஆண்டவர் முதல் நாளில் தான் படைக்க ஆரம்பித்தார். அதுபோல் பாருங்கள், தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாக இருந்தனர் இருக்கு. இங்கே நம்ம வாசிக்கிறோம் விடுதலை பயணம் 39ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் பாருங்கள், மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார், ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கே ஆண்டவர் படைச்சதை எல்லாத்தையும் நோக்கினார், நன்றாக இருந்தது. இங்கே ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் செஞ்சு முடித்ததை மோசே பார்வையிடுகிறார், அங்கே ஆண்டவர் பார்வையிடுகிறார். ஸோ இது ஒரு ஒத்துமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒத்துமை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிச்சோன்னா தெரியும், விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவடைந்தனர், அது நிறைவடைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே விடுதலை பயணம் 39ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசனை தெரியும், சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்தனர். ஸோ அங்கே வேலை முடியுது, இங்கேயும் வேலை முடியுது. இந்த ஒரு ஒத்துமையை பார்க்குறாங்க. அடுத்தது பாருங்கள், விடுதலை தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள், மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார், அவர் தாம் செய்த வேலையை அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஸோ அவருடைய வேலை அனைத்தையும் நிறைவு பெற செய்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள், இவ்வாறு தம் பணியை முடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்கே ஆண்டவர் அவருடைய வேலையை முடித்து நிறைவு பெற செய்தார், இங்கே மோசே தம் பணியை முடித்து கொண்டார். அந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வார்த்தைகள் தான் மாறுதே ஒழிய நடந்ததெல்லாம் பாருங்கள் அதே மாதிரியே தான் இருக்கும். அடுத்து 4வது ஒத்துமை பாருங்கள், ஆண்டவர் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கினார் இருக்கும். இங்கே மோசேக்கு எல்லாத்தையும் கொண்டு அந்த திருவுறைவிடத்தினுடைய பொருட்கள் அத்தனையும் லிஸ்ட்டு போடுறாங்க, கொண்டு நிறுத்துகிறாங்க. 39ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் மோசே அவற்றுக்கு ஆசி வழங்கினார் நம்ம வாசிக்கிறோம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு நினைவூட்டுது. குருக்கள் ஆயர்கள்கிட்ட நம்ம ஒரு புது கார் வாங்கினாலோ, வீடு வாங்கினாலோ, இல்லை ஒரு பொருளையோ கொண்டு போய் ஒரு படத்தையோ நம்ம குருக்கள்கிட்ட ஆயர்கள்கிட்ட ஏன் மந்திரிக்க சொல்லி அதை ப்ளஸ் பண்ண சொல்லி கேட்குறோம் பாருங்களேன். அதுக்கெல்லாம் யூத வேர்கள் உண்டு, பழைய ஏற்பாட்டின் வேர்கள் உண்டு. நம்ம பயபக்தியாக ஏன் கோயிலில் நடந்துக்கிறோம், ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கும்போது பூசை பொருட்கள் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெறும் விலங்குகளுக்குனுடைய அந்த ரத்தத்துக்கும் மாமிசத்துக்கும் அதை ஏந்தக்கூடிய கிண்ணங்களுக்கும் மேஜைகளுக்கும் பீடத்துக்குமே இவ்வளவு பரிசுத்தமாக, ஏன்னா ஆண்டவர் பாருங்களேன் புரிய வைக்கிறாரு. நீ முதல்ல விலங்குகள், ஆண்டவர் சொல்ல பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய காரியங்களை அமர்த்துவேன் அப்படின்றாரு நற்செய்தியில். அப்போ பாருங்களேன், இங்கே விலங்குகளுடைய ரத்தம், அதோட மாமிசம், நீ இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், கை காலை கழுவிட்டு உள்ளே வரணும், இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே திரை இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னா, நான் பரிசுத்தமானவன், நான் ஒரு நாள் உங்களுக்குள்ளே வருவேன், உங்களுக்கு நடுவில் வருவேன், உங்களோடு இருப்பேன் இமானுவேலாக. அப்போது உண்மையான நிலையான உடன்படிக்கையின் பலியை நான் ஏற்படுத்துவேன். உண்மையான பாஸ்காவினுடைய அந்த பலியை நான், அந்த கடத்தலின் அந்த விருந்தை நான் ஏற்படுத்துவேன். அப்போ என் உடலையும் ரத்தத்தையும் நீங்கள் எப்படி கையாளணுன்றதுக்கான ஒரு அழகான ஒரு தயாரிப்பாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஒவ்வொரு இந்த திருவுறைவிடம், சீனாய் மலை, எல்லா இந்த சடங்குகள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஆண்டவர் நம்ம வழிபட போகிறோம் புதிய ஏற்பாட்டில். அதுக்கான அந்த பயபக்தியை ஏன் நம்ம பைபிளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏன் அதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், இறை வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அதை இறை வார்த்தைன்னு சொல்லி அவ்வளோ பரிசுத்தமாக பார்க்குறோம். அதுக்கான பின்னணி யூதர்களுக்கு அப்படி மறைநூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கோயிலில் செலுத்தக்கூடிய பலிகளுக்கெல்லாம் அவ்வளோ பயபக்தியாக இருந்தாங்க. ஏன்னா பின்னாடி அந்த விலங்குகளாக இல்லை, அது ஆண்டவராக மாறப்போகிறார். புதிய இஸ்ரேலில் நம்ம திருச்சபையில் ஆண்டவருடைய திருவருள் சாதனங்களெல்லாம் எவ்வளோ பயபக்தியாக நம்ம கையாளணுங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு தான் இது. அப்போ பாருங்கள், இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலேருந்து சரி ஓகே, ஆண்டவர் படைத்ததுக்கும் இந்த திருவடிவத்திற்கும் ஓகே ஒரு சில ஒத்துமைகள் இருக்குதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறையியல் வல்லுநர்கள் அழகாக சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஆண்டவர் ஒரு புதிய சீனாய் மலையை, நடமாடும் சீனாய் மலையாக இந்த திருவுறைவிடத்தை மட்டும் அவர் கொடுக்கலையாம். ஒரு புதிய ஏதேனை புதிய ஆதாமுக்காக ஆண்டவர் உருவாக்கியிருக்காராம். புதிய ஏதேன் என்னது? இந்த திருவுறைவிடம். புதிய ஆதாம் யார்? இந்த இஸ்ரேல். ஏன்னா ஆதாம் தான் ஆண்டவரின் தலைமகனாக இருந்தாங்க, தலைப்பேராக இருந்தார். இப்போ இந்த இஸ்ரேலுக்கு ஒரு புதிய ஏதேனை இந்த புதிய ஆதாமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்களாம். பின்னாடி புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம இந்த திருச்சபையை புதிய இஸ்ரேலாக ஆண்டவர் கொடுக்குறார். இப்போ பாருங்களேன், ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த பொன், ஒரு சில கற்கள், அந்த விலை உயர்ந்த அந்த ரத்தின கற்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் அங்கேருந்து வழிஞ்ச அந்த ஏதேன்லேருந்து வழிந்த அந்த நதியில் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த பழங்கள், அந்த மரங்கள், தண்ணீர், கெருபு, மறந்துடக்கூடாது, ஆண்டவர் கெருபீன்களை போட்டார். இந்த கெருபுகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் கொண்டு வந்து எங்கே வைக்கிறாரு பாருங்கள், இந்த திருவுறைவிடத்தில் வைக்கிறாரு. அந்த திருவுறைவிடத்தினுடைய அந்த திரைகளில், தொங்க விடக்கூடிய அந்த திரைகளில், அந்த ஆரோனினுடைய அந்த அங்கியில், எல்லாத்துலேயும் அந்த கற்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறாராம். அங்கே வாழ்வு தரக்கூடிய அந்த மரம் இருந்தது, இங்கே அந்த உடன்படிக்கையின் பேழையிலிருந்து ஆண்டவர் அந்த வாழ்வு தரக்கூடிய அந்த வார்த்தைகள் அங்கே தருகிறார். இப்படி புதிய ஒரு ஏதேனை புதிய ஒரு ஆதாமுக்கு படைச்சிருக்கார். இதுவும் ஒரு முன்னடையாளம் தான். இது எங்கே நிறைவடைய போகிறது? அங்கே ஆண்டவர் இயேசுவிடமும் திருச்சபையிடமும் அது நிறைவடைய போகிறது. ஸோ இதான் முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்வி பொறுத்த முன்னாடி அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே ஆதாமுக்கு எதை இழந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை இங்கேயும் தந்திருக்காரு இஸ்ரேலுக்கு, என்னுடைய தலைமகன் சொல்லி. ஆனால் இதுவும் ஒரு அடையாளம் தான். பின்னாடி அது உண்மையான தலைமகனாகிய ஆண்டவர் இயேசுவிடம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் வழியாக புதிய இஸ்ரேலாகிய திருச்சபைக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் ஆண்டவர். சரி, ரெண்டாவது கேள்வியில் விடுதலை பெண்ணும் 40ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கும் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அந்த வசனம் என்னன்னு பார்ப்போம். சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றதாலும் ஆண்டவரின் மாட்சி
திருவுறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளேயே நுழைய முடியாமல் போயிற்று. அப்போ பாருங்களேன், சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றதாலும் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த நின்றதாலும் வார்த்தை வந்து ஆக்சுவலாக மேகம் வந்து நிழலிட்டதுன்னு ஆக்சுவலான வார்த்தையை நம்ம போடணும். ஏன்னா எபிரேய மொழியில் அந்த நிழலிட்டதுன்னு வர்றது தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பழைய ஏற்பாடை வந்து கிரேக்கத்தில் மாற்றினாங்க. எப்போது செப்டஜென்ட் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேர் தான் பென்டடுக். இப்போது இந்த நின்றது மேகம் வந்து திருவறைவிடத்தின் மேல் நின்றதுன்னு வாசிக்கிறாங்க. நின்றதுன்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எபிஸ்கியாட்ஸோ அப்படின்னாக்க நிழலிட்டது. ஆங்கிலத்தில் ஓவர் ஷேடோடு அப்படின்னு சொல்லலாம், கவர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதனால் இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்கள். லூக்கா நற்செய்தியாளர் ஒரு பிறையினத்தவர், அவர் யூதர் கிடையாது, லூக்கா நற்செய்தியாளர். அப்போ லூக்கா நற்செய்தியாளருக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் கிரேக்க வார்த்தை, அப்போ கிரேக்க மொழி தான் அவருக்கு தெரியும். லூக்கா நற்செய்தியாளர் புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதும்போது அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தெரியுமா? கப்ரியேல் வானத்தை வந்து மாதா கேட்குறாங்க, இது எப்படி நிகழும்? நான் எந்த ஒரு கணவனையும் அறியனே, நான் ஒரு ஆணை அறியனே அப்படின்னு சொல்லி மாதா சொல்லும்போது கப்ரியேல் வானத்தை திருப்பி சொல்கிறாரு, தூய ஆவி உன்மேல் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அந்த நிழலிடும் இருக்குது பாருங்கள், அங்கே அவர் இதே எபிஸ்கியாட்ஸோன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காராம். லூக்கா நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டை கிரேக்கத்தில் தான் படிச்சிருப்பார். ஏன்னா அப்போ ஆல்ரெடி செப்டஜென்ட் ரெடியாக இருந்திருக்கு, பென்டடுக் ரெடியாக இருந்திருக்கு. அதாவது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியில், ஹீப்ரூ லாங்குவேஜ். அது மொழிபெயர்த்து க்ரீக்கில், ஏன்னா க்ரீக் தான் அப்போது வந்து ரோமிய சாம்ராஜ்யம் ஃபுல்லாக பரவலாக பயன்படுத்தப்பட்ட மொழி கிரேக்க மொழி, க்ரீக். அப்போது இந்த பழைய ஏற்பாடு வந்து க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. அதுதான் லூக்கா நற்செய்தியாளர் படிச்சிருப்பார். அப்போ லூக்கா நற்செய்தியாளர் பாருங்களேன், இந்த வார்த்தையை போடுறாரு. ஆவியானவர் அவரை உணர்த்தி அந்த திருவுறைவிடத்திற்கு மேலே மேகம் வந்து நிழலிட்ட எபிஸ்கியாட்ஸோன்ற அதே வார்த்தையை மாதா மேலே வந்து நிழலிட்டாராங்க. இங்கே மோசேவால் உள்ள நுழையக்கூட முடியல, அவ்வளவு மகிமை. எதுக்கு? அந்த 10 கட்டளைகள், ஆண்டவருடைய விரல் பட்ட 10 கட்டளைகள். அது விரல் கூட இல்லை, அது பின்னாடி நம்ம பார்ப்போம், அது ஒரு வானதூதர் வழியாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஒரு 10 கட்டளைகளும் உள்ளே வந்து அந்த மன்னாவினுடைய ஒரு படியும் எடுத்து உள்ளே வச்சது. ஆண்டவருடைய பிரசனத்தை சும்மா காட்டினதுக்கே மோசேவால் உள்ளே நுழைய முடியல, அவ்வளோ மாட்சி. இங்கே ஆண்டவருடைய விரல் இல்லை, ஆண்டவரே இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் இல்லை, அவரே உள்ளே இறங்கி மாதாவுடைய திரு உதிரத்துக்குள்ளே. மாதாவுடைய திரு உதிரம் உடன்படிக்கையின் பிழையாக மாறப்போகிறது. மாதாவுடைய உடல் திருவுறைவிடமாக மாறப்போகிறது. அப்போ மாதாவின் மேலே தூய ஆவியானவருடைய உன்னத கடவுளின் வல்லமை நிழலிட போகுது. அப்போ பாருங்களேன், அதை நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை காணாமல் போயிடும். அதை இறைவாக்கினர் போய் எடுத்து ஒரு குகையில் மறைச்சி வச்சிடும், அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பேழையே இல்லை. ஆனால் இங்கே லூக்கா நற்செய்தியாளர் பாருங்கள், அந்த மேகம் எப்போ திரும்பி வருதோ அப்போ தான் நம்ம உடன்படிக்கை பேழையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்டவருடைய மாட்சியின் மேகம் திரும்ப இறங்கும்னு சொல்கிறாரு, இறைவாக்கினர்கள் சொல்கிறாங்க. அது கடைசியாக இங்கே நிறைவேறுது பாருங்கள். மாதாவில் மாதாவுக்கு மேலே நிழலிடுறது ஆண்டவருடைய மாட்சி. மாதா ஒரு புதிய உடன்படிக்கையின் பேழையாக மாறுது. அவங்களோட உதிரம் ஒரு புதிய உடன்படிக்கை பேழையாக இருக்குது. மாதாவுடைய கருவறை, மாதாவுடைய உடல் ஒரு திரு உறைவிடமாக, ஒரு சந்திப்பு கூடாரமாக, விண்ணகமும் மன்னகமும் சந்திக்கக்கூடிய கூடாரமாக மாதா. அப்போ யோசிப்பாங்களேன், மோசேவால் உள்ளே நுழைய முடியல, இங்கே எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் மாதாவுக்கு. அது மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். மாதாவை அதனால தான் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. மூவர் இறைவனுக்கு, தந்தைக்கு மகளாகவும், மகனுக்கு தாயாகவும், ஆவியானவருக்கு துணையாளராகவும், துணைவியாராகவும் மாதா இருக்கிறாங்க. இதுதான் அந்த விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரத்து 35ஆம் வசனத்துக்கும் மாதாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. நம்ம அப்போஸ்தலர் பணியில் வாசிக்கிறோம், பேதுருவின் நிழல் பட்டால், அங்கேயும் அந்த எபிஸ்கியாட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. பேதுருவின் நிழல் பட்டாலே நோயாளிகள் குணமாகினா, பேய் பிடித்தவங்க வெளியே போனாங்களாம். புனித பவுலின் மேலே கைக்குட்டைகளை வச்சுட்டு போய் அதை போய் யார் மேலே வச்சாங்கன்னா நோய்கள் குணமாச்சு, பேய்கள் வெளியேறிடுச்சோம். வெறும் ஆண்டவரோடு 3 வருடம் நடந்த பேதுருவுக்கும் ஆண்டவரை காட்சியில் மட்டும் பார்த்த புனித பவுலுக்குமே இவ்வளவு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா
ஆண்டவர் அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுத்தவங்களுக்கே இவ்வளோ எஃபெக்ட்னா, ஆண்டவர் மாதாவுக்குள்ளே நடந்தாங்க. 30 வருஷம் மாதா ஆண்டவரோடு நடந்தாங்க. ஆண்டவரையே உள்ளே தாங்கினாங்க. ஆவியானவர் சும்மா அறிவிக்கிறதுக்காக இறங்கலை, ஆவியானவர் மொத்தமுமாக 100%. அதனால தான் நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல கிறிஸ்தவனா, ஒரு நல்ல ஆண்டவருடைய சீடராக இருக்குன்னு நினச்சோன்னா, மாதாவை போல தான் நமக்கே தெரியாமல் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மாறுவதற்கு. ஒரு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்த ஒரே ஒரு டிசைபிள் மாதா தான். 100% பர்ஃபெக்டாக ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் வாக்குறுதி கொடுக்குறது அத்தனையும் ஃபுல்லாக நிறைவேறிச்சு அப்படின்னா அது மாதாவில் தான். ஒரு சீடருக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த மொத்தமும் மாதாவில் நிறைவேறிச்சு. ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளினுடைய எல்லா முழுமையின் அந்த பலன்கள் எல்லாம் மாதாவில் நிறைவேறிடுச்சு. இப்போ மாதாவில் 1%, 0.01% அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால தான் மாதாவுடைய பரிந்துரை அவ்வளோ வலிமைது. அதனால தான் கனவூரில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் மாதா கேட்டாங்கன்னா ஆண்டவர் மறுக்க மாட்டார். ஏன்னா மாதாவுக்கு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உறவு, மூவர் இறைவனுக்கு இருக்கக்கூடிய உறவு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்லணும். நம்ம யோசிக்க முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும். யோசிக்க முடியாத அளவுக்கு அது அப்பாற்பட்டது. அதனால தான் புனிதர்கள் சொல்கிறாங்க, மாதாவுடைய ஒரு பெருமூச்சு இந்த உலகத்தில் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ போகிற எல்லா புனிதர்களுடைய ஜெபத்தையும் ஒன்றா ஒரு பக்கம் சேர்த்து ஒரு தாரசில் வச்சுட்டு, இந்த பக்கம் மாதாவுடைய ஒரே ஒரு பெருமூச்சு, இந்த பையனுக்காக எதாவது பண்ணுங்களேன், இந்த பொண்ணுக்காக எதாவது பண்ணுங்களேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து மாதா ஒரே ஒரு பெருமூச்சு விட்டாங்கன்னா ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்லி, அது இந்த புனிதர்களுடைய அத்தனை பேருடைய ஜெபத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணால் கூட அவ்வளோ வல்லமை இருக்காதுன்றாங்க. மாதாவுடைய வல்லமை அவ்வளோ வல்லமை. அது மாதிரி எல்லாருடைய அன்பு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தாயினுடைய அன்புகளையும் ஒன்றா சேர்த்தா கூட ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு மாதாவுடைய அன்புக்கு ஈடே ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாதா அவ்வளோ அன்பு செய்கிறாங்களா ஆண்டவர் இயேசுவை. அதே போல் மாதாவை அன்பு செய்கிறதுக்கும் ஆண்டவர் இயேசுவை விட யாருமே அதிகமாக முடியாதுன்னு புனித மேக்ஸ்மிலின் கோல்பி கூறுகிறார். நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் மாதாவை நம்மளால் ஆண்டவர் இயேசுவை விட அதிகமாக அன்பு செஞ்சிட முடியாதான், மூவர் இறைவனை விட அதிகமாக அன்பு செஞ்சிட முடியாதான். அதே போல் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் ஆண்டவர் இயேசுவையும் மூவர் இறைவனையும் மாதாவை விட அதிகமாக நம்மளால் அன்பு செஞ்சிடவே முடியாது. அதனால் மாதாவை அன்பு செய்கிறதுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி புனித மேக்ஸ்மிலின் கோல்பே கூறுகிறார். சரி அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒன்றும் பெரிய விளக்கம் இல்லை, ஒரு சின்ன சம்மரி தான், ஒரு சுருக்கம். ஸோ இந்த விடுதலை பயணம் இஸ்ரேல் மக்களினுடைய வரலாற்று புத்தகம். இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் எப்படி உருவானது, அவங்க எப்படி கானான் ஊருக்கு வந்தாங்க, ஆண்டவர் அவர்களோடு செஞ்ச அந்த உடன்படிக்கை, இதை பற்றின அவங்க எப்படி ஆண்டவர் வழிபடணும், அதுக்கான வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய திருச்சட்டங்கள் எப்படி ஏற்றப்பட்டது, இது எல்லாத்தையும் காட்டக்கூடியதாக இந்த ஒரு வரலாற்று ஒரு புத்தகமாக இந்த விடுதலை பயணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தொடக்க நூல் எப்படி உலகத்தை படைச்சனுடைய ஒரு வரலாற்றாக நம்ம பார்க்குறோமோ, அதே போல் இஸ்ரேல் மக்களுடைய படைப்பினுடைய ஒரு வரலாறாக இதை நம்ம பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய முன்னடையாளங்கள் நிறையா பார்த்தோம். எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து கானான் ஊருக்கு மோசே கொண்டு வந்தாரோ, அதே போல் மோசேவும் விடுதலை பயணமும் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் பேழையும் ஒன்றாக இணைஞ்சு கொண்டு வராங்களோ, பார்வோன் சாத்தானை போலவும் இஸ்ரேல் நம்மளை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளங்களாகவும் பார்த்தோம். அதே போல் ஆண்டவர் இயேசு எகிப்திலிருந்து கானானுக்கல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து விண்ணகத்துக்கு, சாவிலிருந்து உயிர்ப்புக்கு, சாத்தானுடைய அடிமையாக இருந்த நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு இந்த புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசுவும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாகிய மாதாவோடு இணைந்து நம்மை வழிநடத்திட்டு போகிறாங்க. இதை நம்ம பார்த்தோம். அதே போல் ரொம்ப முக்கியமானது நமக்கு பாஸ்காவினுடைய அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பாஸ்கா கடத்தலின் உணவு, அந்த ஆட்டுக்குட்டியும் புளிப்பற்ற அப்பத்தையும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டாங்க. இங்கே ஆண்டவருடைய அந்த ஆட்டுக்குட்டி, புதிய ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புளிப்பற்ற அப்பமாகிய நற்கரணையோடு இணைஞ்சு நம்ம ஒன்றாக இணைந்து சாப்பிட்றோம். நற்கரணையாக செங்கடலை கடந்தது நம்மளுடைய ஞானஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. உடன்படிக்கையின் பேழை தந்தையாகிய இறைவனையும் மாதாவையும் குறிக்கக்கூடியது. விண்ணிலிருந்து இறங்கி வந்த மன்னா ஆண்டவர் இயேசுடைய முன்னடையாளம். தூய ஆவியானவர் 7 அந்த தண்டு விளக்குகளை கொண்ட அந்த தண்டு,
மெனோராவை தூயாவினருடைய முன்னடையாளம். அந்த அந்த ராக், அந்த பாறையிலிருந்து வந்த தண்ணீரும் பாறையும் ஆண்டவர் இயேசுவையும் தூயாவினவரையும் குறிக்கக்கூடியது. திருவருள் சாதனங்களை குறிக்கக்கூடியது. திருமுன்னிலையின் அப்பம் நற்கருணையை குறிக்கக்கூடியது. சீனாய் மலை, ஏதேன் தோட்டம், நோவாவின் பெட்டகம், அதே போல் இந்த திருவுறைவிடத்தினுடைய ஒரு முன்மாதிரி. பின்னாடி அது சாலமன் கோயிலின் முன்மாதிரியாகவும் நம்ம கத்தோலிக்க திரு அவையின் முன்மாதிரியாகவும் நம்மளோட உடலின் முன்மாதிரியாகவும் அது அமையப் போகிறது. இதுதான் விடுதலை பயணத்தினுடைய ஒரு சுருக்கம். சரி, லேவியல் நம்ம பார்த்தது புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரிச்சுவல் லா இருக்குது, மாரல் லா இருக்குது. தார்மீக சட்டங்கள் உண்டு, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான பாவம் எது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய சட்டங்கள், மாரல் லா. இன்னொன்று ரிச்சுவல் லா. ரிச்சுவல் லா இல்லை செரிமோனியல் லான்னு சொல்லலாம். அதாவது வழிபாட்டு சடங்குகள், எப்படி ஆண்டவர் வழிபடணும், பலிகள் செலுத்தணும், காணிகள் செலுத்தணும், அது ரெண்டு தான் நம்ம பார்த்தோம். புனித தாமஸ் அக்வினாஸ் இன்னொன்று இருக்குன்னு சொல்கிறார், அதான் சிவில் லா. சட்டத்திட்டங்கள். நார்மலாக ஒரு க்ரைம் நடந்துச்சு, ஒருத்தர் ஒரு பெரிய கொலைக்குத்தம் பண்ணிட்டார், அதை எப்படி கையாளணும், வன்முறைகள் எப்படி கையாளணும், இதெல்லாம் இந்த சிவில் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புனித தாமஸ் அக்வினாஸ். ஸோ இதில் இந்த ரிச்சுவல் செரிமோனியெல்லாம், இந்த வழிபாட்டு சடங்குமுறைகளையும் அதுக்கப்புறம் இதை ஆண்டவர் நிறைவு செஞ்சுட்டார். அதை தான் இது எல்லாமே ஆண்டவருடைய முன்னாடையெல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த வழிபாட்டு சடங்குமுறைகள். அப்போ மீதி என்ன இருக்குது? மாரல் லா. மாரல் லா ஒரு சிலது திருச்சபைக்கு புதிய ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்வோம், ஒரு சிலதை தேவைன்னு சொல்லி விட்டுடலாம். உதாரணத்துக்கு இந்த சாப்பாடு, இந்த பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை வேண்டான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள், விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி இந்த சிவில் லா அது அந்த நாட்டு, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு உண்டானது. அதை நம்ம திருச்சபைக்கு நம்ம கடைபிடிக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறார். ஸோ இந்த சிவில் லா ஒரு நாட்டுக்கானது, இஸ்ரேல் நாட்டுக்கானது, அதை நம்ம கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை. ரிச்சுவல் லா, செரிமோனியல் லா, வழிபாட்டு சடங்கு முறைகளுக்கான எப்படி வழிபடணும், பலி செலுத்தணுன்றதை ஆண்டவர் நிறைவு செஞ்சு புதிய இஸ்ரேலுக்கு அதை மாற்றி அமைத்து கொடுத்துருக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்த மாரல் லாவில் திருச்சபையினுடைய அந்த ஞானத்துக்கு உட்பட்டு ஆவியானவர் என்ன திருச்சபை வழி நடத்துகிறாரோ ஒரு சில தார்மீக அந்த சட்டங்களை எடுத்துக்கொள்வோம், ஒரு சிலதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். உதாரணத்துக்கு 10 கட்டளைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், இப்பயும் நம்ம பின்பற்றணும். அதுக்கப்புறம் அந்த டெரிவேஷன்ஸ், அந்த 2ஆம் தர கட்டளைகள் எல்லாத்தையும் எது தேவை அப்படின்றது திருச்சபை நமக்கு கற்றுத்தரும், அதன்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார். எது நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த மாரல் லா, இந்த புத்தகங்கள்லேருந்து, இந்த லேவியர், இந்த விடுதலை பயணம், இந்த புத்தகங்கள்லேருந்து நமக்கு தெளிவாக, அதே மாதிரி தொடக்க நூல்லேருந்து தெளிவாக 2 விஷயம் புரியுது. ஆண்டவருடைய அன்பும், நம்ம பிறருக்கு காட்ட வேண்டிய அன்பும், ஆண்டவருக்கு காட்ட வேண்டிய அன்பும், ஆண்டவர் நம்ம மேலே காட்டியிருக்கூடிய அந்த அன்பு, இது நமக்கு புரியுது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறார், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் நமக்கு இதிலேருந்து புரிய வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஆண்டவர் இயேசு நீ உன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய் அப்படின்னு சொல்லி, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா லேவியர்லேயும் இணைச்சட்டத்துலேயும் தான் இருக்குது. சொல்லப்போனால் தொடக்க நூலோ விடுதலை பயணத்துலேயோ அங்கெல்லாம் கூட இல்லையா, லேவியர்லேயும் இணைச்சட்டத்துலேயும் இருக்கக்கூடியதான் ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். உங்கள் விண்ணக தந்தை பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க, நீங்கள் பிறரை அன்பு செய்வது போல் உங்களை அன்பு செய்யுங்க. இந்த 2மே லேவியர் இணைச்சட்டத்தில் தான் இருக்கான். நம்ம இணைச்சட்டமும் எண்ணிக்கையும் நாளையிலேருந்து வாசிக்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய தியாலஜிக்கல் வொக்காபுலரி, நம்ம திருச்சபை இன்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், எது சுத்தம், எது அசுத்தம், எது பாவம் இல்லை, இதெல்லாம் இந்த லேவியரும் விடுதலை பயணமும் இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இந்த பலிகள் செலுத்துறது, பாவக்கழுவாய், சுத்த பத்தங்கள், அர்ப்பணிக்கிறது, குருத்துவம், மீட்புனா என்ன, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சகோதரன் மீட்டுட்டு போகலாம். பாவம்னா என்ன, இது எல்லாமே இந்த லேவியரையும் விடுதலை பயணத்தை படிக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது. புதிய ஏற்பாட்டினுடைய இறையலுக்கு முக்கியமான அடித்தளம் இந்த விடுதலை பயணமும் லேவியரும் தான் அப்படின்னு சொல்லி இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நாளைக்கு ஒரு புதிய 2 புத்தகங்களை துவங்க போகிறோம். எண்ணிக்கை, இணைச்சட்டம், உபாகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.